Hello, good evening, viewers. சாச் குக்கிங். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பீன்ஸு பொட்டேட்டோ கட்லெட்டு. இது வந்து பீன்ஸ், பொட்டேட்டோ, அப்புறமா வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுக்கணுங்க. கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கணும். என்னென்ன போடணும்? பீன்ஸு, பொட்டேட்டோ, சும்மா ஒரு 150 கிராம் பீன்ஸ் போடுங்க. ஒரு 2 சின்ன சின்ன பொட்டேட்டோ போடுங்க. அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை, ஒரு தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், அப்புறமா கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டால் தான் டேஸ்ட்டாக வரும். கொத்தமல்லி போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு, ஜாஸ்தி வேக வைக்காதுங்க, கொஞ்சோண்டு தண்ணி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு வரேன். சீஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை அடித்து போட்டுக்கணும். அப்புறமா இதை வந்து உடச்சக்கல்ல மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணுங்க. அது வந்து போடுங்க. இப்போ கொஞ்சோண்டு அரிசி மாவு போடணுங்க. அப்போ தான் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. தண்ணி எல்லாம் போடக்கூடாது, ஏன்னா அதுலேயே தண்ணி இருக்கு. அப்புறமா வந்து கட்லெட் வராது. என்னென்ன போடணும்? பீன்ஸு, பொட்டேட்டோ, ஒரு 2 பொட்டேட்டோ போடுங்க, ஜாஸ்தி வேண்டாம். அப்புறமா கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, அப்புறமா தக்காளி, ஒரு தக்காளி போடுங்க, ஜாஸ்தி வேண்டாம், ஒரு தக்காளி. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, லவங்கப்பட்டை ஒரு 2-3 போடுங்க, ஜாஸ்தி எல்லாம் போடக்கூடாது. ஜாஸ்தி எல்லாம் போட்டால் அப்புறமா ரொம்ப காரம் இருக்கும், சாப்பிட முடியாது. அப்புறமா சீஸ் போடணுங்க, அரைச்சிட்டு அப்புறம் அதை வேக வைக்கணும், தண்ணி போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் சீஸு, முட்டை போட்டு அப்புறமா உடச்சக்கல்ல அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு அது பவுட்ரு போடணும். போட்டு இந்த மாதிரி வந்து கடாய் சூடு பண்ணிட்டு எண்ணெய், ஒரு சின்ன கட்லெட்டு, ஒரு சின்ன உருண்டை பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஆன் தரணும்.